அனைத்து நல்லுணங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். இது ஒரு அவசர செய்தியை எடுத்துக்கலாம். காலையில் முன்கூட்டியே வர வேண்டியது கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. திடீர்னு அமெரிக்கா ஈரானுடைய நிலைகள் சிர்க்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி, எல்லை பகுதியில் ஒரு 4 இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஈரான் பதிலுக்கு அமெரிக்க நிலைகள் மீது தாக்கல் நடத்திட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, இஸ்ரேல் லெபனானுக்கான அக்ரிமெண்ட்டு ஃப்ரேம் ஒர்க்கு சைன் பண்ணிட்டாங்க அங்கே லெபனான். அந்த அக்ரிமெண்ட்டை ஹெஸ்புல்லா ஒத்துக்கலை. அதனால் ஃபுல்லாக ஒரு சிவில் வார் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட்னால இதுக்கப்புறம் ஈரான் லெபனான் விவகாரத்தில் ப்ரெஷர் கொடுக்க முடியாது. நீங்கள் வெளியேறினா தான் நான் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுவேன் அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது. காரணம் சம்மந்தப்பட்ட நாடே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஈரானுக்கு அடுத்த கட்ட ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க. பொறுமையாக காத்திருந்து சாதித்ததா இஸ்ரேல் அந்த ஆங்கிளில் கூட நகரலாம். ஏன்னா அந்த அக்ரிமெண்ட் அந்தளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட் ஆகும். இனி லெபனானில் சிவில் வார் வந்தது அப்படின்னா அது எப்படி தடுக்க போகிறாங்கன்ற இன்னொரு ஆங்கிள்லையும் மார்க்கோ ரூபியோ அவர் தான் ஒட்டுமொத்த இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கான ஹீரோ. ஏன்னா இஸ்ரேல் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னா அது மார்க்கோ ரூபியோ தான். அவங்க நெதன்யாகு அவர்கள் கூட ஃபோட்டோ வச்சு கொண்டாடக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, கடந்த 4 நாட்களாக மனுஷன் சோறு தண்ணி சாப்பிடாம நாடாக சுற்றி இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு ஈரான் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவித்திருக்கிறது. அதற்காக தான் இந்த தாக்குதல், இனி நடக்க போத யுத்தத்தை கவனியுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளும் கவனிக்க போகிறோம். வாங்க நண்பர்களே. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு சென்காம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோ பதிவை பாருங்கள். இது தாக்குதல் மிக கனக்கச்சிதமாக சதன் ஈரான் பகுதியில் நாங்கள் தாக்குதலை நடத்தியிருக்கோம். தொடர்ந்து ஸ்டெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் தனது ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கும் IRGCனுடைய நேவல் போட் இருக்கக்கூடிய மிக முக்கிய பகுதிகளும் ஆயுத குடோன்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு எச்சரிக்கை. மீண்டும் நீங்கள் தொடர்ந்தீர்கள் என்றால் உங்கள் மீது தாக்குதல். ஏன் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது? அதற்கான வரைபடம். இந்த வரைபடம் தான் ஸ்டெய்ட் ஆஃப் ஹார்முஸ்னுடைய மொத்த பகுதி. அதில் ஈரான் என்ன பண்ணுறாங்க, மேலே பிங்க் கலர் மாதிரி இருக்கு பாருங்க, அது ஃபுல்லாக ஈரானுடைய டெரிட்டரி. கீழே நீல கலர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அது ஓமனுடைய டெரிட்டரி. இப்போ போர் நிறுத்தம் முடிஞ்சு போச்சு. கப்பல் எல்லாம் அவங்க பாதையை நோக்கி போகிறாங்க. நிறைய கப்பல் என்ன பண்ணுறாங்க, ஓமன் வழியாக கடந்து போகிறாங்க. அப்போ ஈரானுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வருது. ஈரான் என்ன பண்ணுறாங்க, கப்பலுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. எங்களோட அனுமதி இல்லாமல் நீங்கள் எங்கள் டெரிட்டரியில் மட்டும்தான் போகணும். சர்வதேச கடல் பகுதியிலோ பொதுவெளி பகுதியிலோ இல்லை ஈரானுடைய ஓமனுடைய பாதையிலோ பயணிக்கக்கூடாது என்று எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அதையும் மீறி எல்லா கப்பலும் தொடர்ந்து போகிறதுனால 25ஆம் தேதி ஒரு சிங்கப்பூருடைய வெசல்ஸ் ஒன்று அடிச்சிட்டாங்க. மறுபடியும் நேற்று ஒரு வெசல்ஸுக்கு 4 வெசல்ஸுக்கு வார்னிங் கொடுத்து தாக்குதலுக்கான முயற்சிகளை மேற்கொண்டாங்க. பெரும்பாலும் எல்லா கப்பல்களும் எந்த பாதையை சூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஓமனை ஒட்டி இருக்கக்கூடிய பாதையை சூஸ் பண்ணுறாங்க. ஈரான் போய் ஓமன் கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. ஓமன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேரும் சேர்ந்து டோல் வசூல் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் மார்க்கோ ரூபியோ அவர்கள் போயிட்டு ஓமனை கன்வின்ஸ் பண்ணுறாரு. அப்புறம் ஓமன் என்ன பண்ணிட்டாரு, சரி ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டுக்கிறேன், ஆனால் இந்த டெரிட்டரிக்குள்ளார டீபொல்யூட்டட் அப்படின்ற ஒரு டேரிஃப் மட்டும் விதிக்கிறோம், அது ஐரோப்பா நாடுகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதனால என்ன பண்ணுறாங்க, இப்போது நிலைமைக்கு எந்த நாடும் கடந்து போகக்கூடாதுனால இப்போ இந்த இடத்துல ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது தொடர்ந்தது அப்படின்னா இப்போ ஈரான் டோல் போட்டு வசூல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஏரியாவை முழுமையாக தனது டெரிட்டரியை தனது கண்ட்ரோலுக்குள்ளே வரணும்னு நினைக்கும் போது அந்த திட்டம் இந்த இடத்துல முழுமையாக உடையுது. மார்க்கோ ரூபியோ அவர்கள் உடைச்சிட்டாரு. இப்போ அதனால என்ன பண்றாங்க, எங்க ஆணைக்கு இணங்காமல் எங்கள் எந்த கப்பல் போனாலும் தாக்கல் நடத்தவும் சொல்லிட்டு தாக்கல் நடத்தினதான். அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, MOU அக்ரிமெண்ட் போட்டுட்டீங்க, போர் நிறுத்தம் வந்துருச்சு, எந்த கப்பல் எந்த வழியா போனா என்ன, அது பாட்டு அமைதியா போவதில்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் நீங்க ஓப்பன் பண்ண அலோவ் பண்ணிட்டீங்க, அது எப்படி 60 நாள் உள்ள போனாலுமே உங்ககிட்ட ஒவ்வொரு கப்பலும் அனுமதி வாங்கிட்டு தான் போகணுமா அப்படின்னு அமெரிக்க தரப்புல கேட்குறாங்க. அதுக்கு ஈரான் தரப்புல அவங்களுடைய சீனியர் ஈரானுடைய அஃபீஷியல் முசன் ரசாகி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஸ்டெய்ட் ஆஃப் ஹார்முஸை மெயின்டைன் பண்ணணும், ஏன்னா அது செக்யூரிட்டி ஃபுல்லாக எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வரணும், என்வாயரான்மெண்ட்டை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸ்டெய்ட் ஆஃப் ஹார்முஸை டோட்டலாக கெடுத்து வச்சிருக்காங்க என்வாயரன்மெண்ட் மூலயமா. அதனால நாங்கள் ஒரு இன்சூரன்ஸ் மெக்கானிசம்
அதாவது அங்க ஏதாவது சந்தேகத்துக்கிடமா ஒரு என்கவுண்டர் ப்ராப்ளமோ வேற ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டரை வந்து ரெடியூஸ் பண்ண போறோம். நாங்க உள்ள வந்து இங்க பாருப்பா, யாரும் எந்த கப்பலும் தாக்கல் நடத்தாதீங்க, இதெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க கப்பல், நம்ம கிட்ட பே பண்ணிட்டாங்க, அதனால விட்டுருங்கன்றனால ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி பே பண்ண சொல்றோம். அது இல்லாமல் அந்த இன்சூரன்ஸ் எதுக்காக அப்படின்னா, நாங்கள் அந்த கடற்பகுதியில் முழுமையாக பாதுகாப்பு கொடுக்குறோம், கப்பல் எல்லாமே சேஃபாக போகிறதுக்கு. அந்த பாதுகாப்பு கொடுக்கறது சும்மா கொடுக்க முடியாது, நாங்கள் ஒன்றும் பொது சேவைலாம் கிடையாது. அதனால் அந்த பொது சேவை செய்கிறது இல்லாமல் அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கறது எங்களுக்கு ஃபண்டு கொடுங்க. அதனால் நீங்கள் டோல் கிடையாது, இது ஒன் வே ஆஃப், நீங்கள் டோல்னு நினச்சிங்கன்னா தப்பு. நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சேவை ஃபீஸ் வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு ஈரான் தரப்பில் வந்து நீங்கள் ஒன்றும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம், நீங்கள் அமைதியாக தள்ளி நின்றாவே அது பாட்டுக்கு போகும், நீங்கள் உள்ளே வந்து பாதுகாப்பு கொடுக்கனா நீங்களே தாக்கல் நடத்திட்டு நீங்களே வசூல் பண்ணால் அதை ஏற்றுக்க முடியாது, அது எம்ஓயில் இல்லை. மீது எல்லாத்தையும் விட்டுட்டு முதல்ல எனக்கு இங்கே வா. ஜேடி வேன்ஸ் அவர்கள் நேற்று சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த எம்ஓயு அக்ரிமெண்ட் பண்ணுறதெல்லாம் மீறி கப்பல்கள் தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டு உங்கள் எல்லைக்குள்ள வரவைத்து தான் அனுப்பணுன்றதை வந்து ஏற்றுக்க முடியாது, தொடர்ந்து தாக்குதலை நிகழ்த்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானுடைய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட்டு, இதற்காக தான் ஈரான் காத்திருந்தது, ஈரான் இந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து ஆயுதங்கள் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிறாங்க, இது வந்து ஒரு ட்ராப், இந்த ட்ராப்பில் வந்து அமெரிக்கா விழுந்துருச்சு, போர் நிறுத்தன்ற பேரில் வந்து ட்ராப்பில் விழுந்துருச்சு. அவங்க செனட்லேயும் காங்கிரஸ்லையும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, இருந்து இது கப்பல்கள் போர் கப்பல் கிளம்புற அளவுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இனி முழுமையாக ஈரானுடைய கண்ட்ரோலுக்கு வரப்போகுது. இந்த ட்ராப்பில் மாட்டிக்க போகிறது அமெரிக்கா தான், பொறுத்து இருந்து பாருங்க, மறுபடியும் தாக்குதலை தூங்க போகிறாங்க, அமெரிக்க நிலைகளை தயாராக வைத்து கொள்ளுங்கள், எங்கள் தாக்குதலை நாங்கள் துவக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது இன்னொரு பக்கம் வந்து போகும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐஆர்ஜிசி வந்து இன்னைக்கு கடுமையான ஒரு கண்டனம், அமெரிக்காவுடைய மிலிட்ரி எங்கள் ரீஜனில் தாக்கல் நடத்திட்டு இதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதே சமயத்தில் இந்த வார் வந்து தொடங்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான், பார்க்கலாம். திங்கட்கிழமை சனி ஞாயிறு வந்துட்டாவே கொஞ்சம் இது மாதிரி அறிபறியாக இருப்பாங்க, திங்கட்கிழமை வேணால் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். அது இல்லாமல் அவங்க ஐதுல்லா அலி காமேனி அவருடைய இறுதி சடங்குக்கு ஃபுல்லாக ரெடியாக இருக்காங்க, நிறைய நாடுகளுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் கூட அழைப்பு கொடுத்துருக்காங்க. அதற்காகவே ஸ்பெஷல் டீமே போயிருக்கு, அவருடைய இறுதி ஊர்வலத்தை ரொம்ப சிறப்பாக வெகு விமர்சையாக கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த சமயத்தில் அவங்க போர் தொடங்கினால மறுபடியும் தள்ளி போச்சுன்னா ஃபுல்லாக தள்ளி போயிடும். அவங்க அந்த வேலையில் இருக்கும்போது இந்த தாக்குதல் எப்படி தொடருவாங்கன்னு தெரியல, சும்மா ஒரு ட்ராமா மாதிரி ஒரு நாள் கிரியேட் பண்ணிட்டு போகிறாங்களா இல்லை தொடர போகிறாங்களான்றது பார்க்கணும். ஆனால் இதுக்கு முன்னாடி நடத்தினது ட்ராமா, இந்த டைம் நான் சீரியஸாக பார்க்குறேன். ஏன் முன்னே நடத்துறதுக்கு இப்போ நடத்துறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த எம்ஓயு அக்ரிமெண்ட்டு ஈரான் நடந்துக்கிட்ட விதமும் அமெரிக்கா நடந்துக்கிட்ட விதமும் வந்து முன்னுக்கு பின் முரணாக தொடர்ந்து இழுப்பறியாக இருக்குது. யாருமே உட்காந்து வரல, ஏதாவது ஒரு சைடு அப்பர் ஹேண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த வார் வந்து முடிவு பெறும், இந்த எம்ஓயு சைன் ஆகும், இல்லைன்னா ஆகவே ஆகாது. வெதர் அது அமெரிக்கா சைடு அப்பர் ஹேண்டாக இருக்கா இல்லை ஈரான் சைடு அப்பர் ஹேண்டாக இருக்கான்றது தான் இனி வருகின்ற காலங்களில் முடிவு செய்யப்படும். அது வரைக்கும் இனி இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கான டிமாண்ட் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஏன்னா அவங்க முடக்கப்பட்ட சொத்துக்களை தொடர்ந்து சோயாபீன்ஸும் மற்றதும் கொடுக்குறன்றதான் இவங்களுக்கு பிடிக்கல. சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கோ ரூபியோ அவர்கள் இஸ்ரேலுக்கு ஒரு ஹீரோவாக தெரிகிறார் இன்னைக்கு. ஏன்னா நெதன்யாவை விட அவருடைய படத்தை தான் இனி மாட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மனுஷன் ஒரு 3-4 நாளாக சோறு தண்ணி சாப்பிடாமல் கிளம்புனவர், அமெரிக்காவில் கிளம்புனவர், கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு தனிப்பட்ட முறையில் பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை எல்லாம் முடித்து அது ஓமனையும் தனது பக்கம் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டு பக்ரைனில் இருந்து மீது எல்லா நாடுகளும் கொண்டு கடைசியில் ஜிசிசியினுடைய தலைவர், அவங்க கல்ஃப் கண்ட்ரிக்குன்னு தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த தலைவர் மூலிமா ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிட்டாங்க. என்ன கண்டனம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஈரான், நீங்கள் லெபனான் விவகாரத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக தலையிறது தவறு. ஏன் தவறு அப்படின்னா, அங்கே லெபனானில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை தவிர மற்ற அமைப்புகள் அனைவரும் ஆயுதங்களை போட்டு சரணடைய வேண்டும், இல்லை என்றால் தனது கடும் கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
எங்களுடைய ஆதரவு முழுக்க முழுக்க லெபனானுக்கு மட்டுமே, அங்கு இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களுக்கு அல்ல. அதாவது ஹெஸ்புல்லான்ற பேரை மென்ஷன் பண்ணாம அந்த லெபனான் முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் வர வேண்டும். அதில் நாங்கள் முழுமையாக அமெரிக்காவின் கோரிக்கைக்கு ஒத்துழைக்கிறோம். ஈரானுக்கு தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டு முந்தானியத்தை கொடுத்துட்டாங்க. முந்தானியத்து நைட்டே ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஈரானுக்கு கடுமையான கோபம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சுட்டு ரூபியோ 3-4 நாளாக இங்கே இருந்துட்டு வாஷிங்டன் போகிறாரு. லெபனானுடைய முக்கிய நிர்வாகிகள் போகிறாங்க. இஸ்ரேலுடைய நிர்வாகிகள் இருக்காங்க. அமெரிக்காவுடைய நிர்வாகிகள்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. பேசி முடிஞ்சதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க. என்ன அக்ரிமெண்ட்? இஸ்ரேல் சதன் லெபனானில் தனது இராணுவத்தை நிலைநிறுத்தி கொள்ளலாம். எப்பொழுது ஹெஸ்புல்லா ஆயுதங்களை முழுமையாக போட்டு சரண்டர் ஆகிறாங்களோ அது வரைக்கும் அந்த சதன் லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நிலைநிறுத்தி கொள்ளலாம். பொதுமக்களும் அங்கே செல்லக்கூடாது. இஸ்ரேல் விருப்பப்பட்டால் அனுமதிக்கலாம் போன்ற ஒரு சில அக்ரிமெண்ட் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் விட்டு சைனை போட்டாங்க. இந்த சைன் அவர் மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்ன சொன்னார்னா, இனி லெபனானுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். இந்த ஃப்ரேம் ஒர்க் ஃபுல்ஃபில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதை நோக்கி தான் நாங்கள் அக்ரிமெண்ட்டை போட்டுட்ருக்கோம். இது நாங்கள் ஒரு இனிஷியல் ஸ்டெப் அப்படின்றாரு. அப்போ நெதன்யாகு அவர்கள் பேச போகிறதுக்கு முன்பு நான் ஒரு வரைபடத்தை உங்ககிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன். இந்த வரைபடத்தில் லிட்டானி ரிவர்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர் கோட் இருக்கு பாருங்க. இது வரைக்கும் இஸ்ரேல் பிடிக்கப்பட்ட பகுதி, மேலும் பிடிக்காத பகுதிகளும் சதன் லெபனானுடைய பகுதிகளை இஸ்ரேலுக்கு ஒப்படைக்கிறது. காரணம் என்னவென்றால் ஹெஸ்புல்லா ஆயுதங்களை போட்டு சரணடையணுன்றாங்க. நேற்று கூட ஒரு 3 இடத்துல இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, ஆயுத குடோன்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற இடத்துலையும் முக்கிய இடங்களையும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அடுத்த வரைபடத்தையும் பார்க்க முடிகிறது. இந்த தாக்குதல் கொஞ்சம் கூட குறையல. ஏன்னா கரெக்டாக ஆயுதங்களை போயிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஹெஸ்புல்லா ஒரு 6 பேர் மேலே 7 பேர் மேலே தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதனுடைய வீடியோ பதிவை கூட வெளியிட்டாங்க. இப்போ நெதன்யாகு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் மக்களே, இந்த சபாத் பிகினுக்கு முன்னாடி, அதாவது ஈரானுக்கு ஆதரவாக அந்த தாக்கல் நடக்கிறதுக்கு முன்பு ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் தனது அதை என்ன சொல்லுவாங்க, இறையாண்மையும் தங்கள் மீது தாக்கல் நடத்தப்படுறவங்க யாராக இருந்தாலும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக எங்களுடன் பயணித்த அமெரிக்கா, லெபனான் எல்லா நாடுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நிச்சயம் இது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு அக்ரிமெண்ட்டாக இருக்கும். லெபனான் அந்த செக்யூரிட்டி ஜோனில் நாங்கள் நிலைநிறுத்துறதுக்கான அக்ரிமெண்ட் கொடுத்தது நாங்கள் கிரேட் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம். கண்டிப்பாக நாங்களும் லெபனானும் இணைந்து ஹெஸ்புல்லாவை டிசார்ம் பண்ணுவோம். அவங்க பண்ணுற வரைக்கும் நிச்சயம் நாங்கள் நிலை நின்று கொண்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனி லெபனான் மண்ணுக்குள்ளே தீவிரவாத எண்ணம் கொண்ட எந்த ஒரு அமைப்பும், ஹெஸ்புல்லா என்ற தீவிரவாத குழுக்கள் இனி அந்த மண்ணிலிருந்து முழுமையாக துரத்தப்படுவார்கள், இல்லையில் அழிக்கப்படுவார்கள். என் மக்களுக்கு நான் ஒன்றை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். இனி லெபனானுடைய சுதந்திரமும் சரி, இஸ்ரேலினுடைய சுதந்திரமும் சரி காக்கப்படும். இனி எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு ஆயுத குழுக்களுக்கோ இல்லை எந்த ஒரு தீவிரவாத குழுக்களுக்கோ சென்று விடாது என்பதை நான் உறுதியளிக்கிறேன். லெபனானுக்கு சேர்ந்து உறுதியளிக்கிறேன். நீங்கள் எங்களோடு பயணித்து ஹெஸ்புல்லாவை முழுமையாக டிசார்ம் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனால் ஐடிஎஃப் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இஸ்ரேலினுடைய இராணுவம் லெபனானுக்குள்ளே போயிட்டு பண்ணுமானா கிடையாது. அது அவங்க வசம் விட்டாங்க. லெபனானுக்கான உதவிகளை யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, இனி பிரான்சில் இருக்கக்கூடிய இராணுவமோ இல்லை அமெரிக்காவுடைய இராணுவமோ உள்ளே வர போகிறாங்க. உள்ளே முழுமையாக அங்கே ஹெஸ்புல்லாவை டிசார்ம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி அடுத்த கட்ட ரவுண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க போகிற போக்க பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏன்னா ஏற்கனவே இத்தாலியும் பிரான்ஸும் நேற்று ஒரு அக்ரிமெண்ட் சொன்னாங்க. நாங்கள் யூனிஃபில் ஐநானுடைய அமைதி படை குழுவை அந்த எல்லை பகுதியில் நிலைநிறுத்தலான்ற முடிவு எடுத்தாங்க. பட் இப்போ லெபனான் எங்கள் நாடு, எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கிறோம், எப்படி இருந்தால் அமைதியாக வரும்னு எங்களுக்கு தெரியும்னு சொன்னது தான். இப்போ இந்த இடத்துல ஈரானுடைய ரோல் என்ன வரும்? சம்மந்தப்பட்ட நாடு இஸ்ரேல், நீங்கள் அந்த இடத்துல இருந்துக்கலாம், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த நாட்டோட பிரசிடென்ட் அவுன் அவர்களே சொல்லிட்டாரு, ஏன்னா எங்கள் நாட்டில் ஹெஸ்புல்லா ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகணும், இல்லை எங்கள் நாட்டுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, இந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பதிவுலாம் பாருங்கள், சிவில் வார் மாதிரி அங்கே ஹெஸ்புல்லானுடைய ஆதரவாளர்கள் உள்ள ஃபுல்லாக அங்கே பெய்ரூட்னுடைய விமான நிலையங்கள் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஃபுல்லாக ஆயுதங்களோடு எடுத்து ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. தொடர்ந்து சிவில் வார் வெடிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது லெபனானுக்குள்ளார. எப்படி ஏற்றுப்பாங்க? ஏன்னா ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், அரசாங்கத்தை விட ஹெஸ்புல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அங்கே. அதனால் எந்த அளவுக்கு ஹெஸ்புல்லாவை அவங்க ஆயுதங்களை போட்டு சரண்டர் அடைய முடியும்னு தெரியாது. ஆனால் அதற்கான முயற்சிகள். அதனால தான் மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் தான், அமைதி வருவதற்கான அடுத்த திட்டத்தையும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்றாங்க. ஆனால் இஸ்ரேல் இராணுவத்தை உள்ளே கொண்டு வர போகிறாங்களா? இல்லை. இதில் காரியத்தை சாதிச்சது யார்? கொஞ்ச நாளைக்கு முன்பு ஈரான் இஸ்ரேலுக்கு ப்ரெஷர் கொடுத்து சதன் லெபனான்ல இருந்து வெளியே வரணும், வெளியே வந்தால் தான் நாங்கள் போர் நிறுத்தம் கொண்டு வருவோம், அமெரிக்கா உடனடியாக தலையிட்டு போரை நிறுத்துங்க, ஏன் தாக்கல் நடத்துறீங்கன்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டது. இஸ்ரேல் வெளியே வரலன்னாங்க, அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு மோதல் போக்கே உருவாகின்ற ஒரு சூழ்நிலை வந்தது. ஒரு சில வார்த்தை ஜாலங்கள் பேசப்பட்டது. மார்க்கோ ரூபியோ உள்ளே ஓடி வராரு. உள்ளே ஓடி வந்து தலைவரே அமைதியாக இருங்க, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அரபு நாடுகளை சமாதானப்படுத்தி அவங்க வாயாலே ஒரு அறிவிப்பு கொடுத்து ஒட்டு மொத்தமாக இந்த இடத்துல லெபனானை கட் பண்ண வைக்கிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் ஈரான் வந்து போர் நிறுத்தம் கொண்டு வந்தாலும் இங்கே பாருங்கள், நீங்கள் லெபனானுடைய யுத்தத்தையோ இல்லை ஹிஸ்புல்லா வந்து தாக்கல் நடத்துறதோ உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் மற்ற அக்ரிமெண்ட்டை பாருங்கன்னு சொல்ல வராங்க. அப்போ காசா விவகாரத்தில் என்னென்னா 100% இந்த காசா இப்போ 40%-ஆக சுருக்கிட்டாங்க. 60% மீது யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இனி ஹமாஸ் வந்து உள்ள இஸ்ரேலுக்குள் நுழைஞ்சு தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த 60% இப்போ இஸ்ரேல் கைவசம் இருக்கிறனால இஸ்ரேல் ஏன் கண்டுக்கலை அந்த பகுதியிலனா, அவங்களாம் ஆயுதங்கள் போட்டு சரண்டர் ஆனால் ஆகட்டும், இல்லைனா அப்படியே கூட இருக்கட்டும், நாங்கள் 60% இப்படி நாங்கள் வச்சுக்கிறோன்ற மூடுக்கு வந்துட்டாங்க. போய் அவங்க நேற்று கூட என்ன ஆச்சுன்னா, உள்ளுக்குள்ளே ரெண்டு, ஒன்று ஹமாஸுக்கு ஆதரவான ஒரு குழு, இன்னொன்று ஹமாஸுக்கு எதிரான ஒரு குழு. ஹமாஸுக்கு எதிரான ஒரு குழுவை போட்டு தள்ளுறதுக்கு இந்த பக்கம் ஹமாஸ் ஆதரவு குழுக்கள் நேற்று கன்னோடு வந்து சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தாங்க. முடிஞ்சால் கன் ஷூட்டே நடந்ததாகவும் சொல்கிறாங்க. இருந்தாலும் நேற்று கூட அங்கே காசாவுக்குள்ளார ஒரு சில தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் போத் இந்த இரண்டு பகுதியிலுமே இந்த அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்கு உள்ள நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களை பிணைய கைதிகளாக வைத்ததிலிருந்து இன்னும் தனிநாடுக்கான கோரிக்கையில் பாலஸ்தீனமும் சரி காசாவும் சரி சக்ஸஸ் பண்ணலை. அது அப்படியே ஹோல்ட் ஆகி போச்சு. சரி, ஹெஸ்புல்லா உள்ள நுழைஞ்சு தாக்கல் அந்த யுத்தத்துக்கு ஆதரவாக ஈரானுக்கு ஆதரவாக உள்ள நுழைஞ்சாங்க, அவங்களும் சாதிக்கிறாங்களா இல்லை சதன் லெபனான் பகுதி அப்படியே ஹோல்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம இப்போதைய நிலைமைக்கு இஸ்ரேலினுடைய கை டாமினண்ட்டாக இங்கே ஓங்கி நின்றுருக்கு. ஆனால் அங்கே ஈரானுடைய அந்த பேச்சுவார்த்தை அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஈரானுடைய எல்லை பகுதியில் திடீர்னு ஒரு கன் ஷூட்டு. இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, ஈரானுடைய ஒரு பாதுகாப்பு பணிகள் இருப்பாங்கல்ல, ஒரு 4 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. மேபி குர்தீஸ்னுடைய படைகள் ஏதாவது உள்ள நுழைஞ்சிட்டாங்களான்னு தெரியல. மேபி உள்ள நுழைஞ்சதாகவும் சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள். ஒருவேளை பரபரப்புக்காக சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் சம்திங் நடந்துச்சு அந்த இடத்துல. சப்போஸ் அப்படி ஏதாவது நடந்தது அப்படின்னா ஈரானுக்கு அடுத்த ட்ரபிள். இது வந்து ஆரம்பத்தில் அவங்க எதிர்பார்த்தாங்க அமெரிக்கா, பட் குர்தீஸ் ரீஜன் அமைதியாக இருந்துட்டாங்க. பட் திடீர்னு இப்போ உள்ள நுழையிறதுக்கான காரணங்கள் வேறு ஏதாவது இருக்குமா? மொசாத் உள்ள நுழைஞ்சு வேலை செய்கிறதா, அடுத்த கட்ட திட்டத்தை நோக்கி செல்கிறதா, இல்லை ஈரானுக்கான அழுத்தங்களை கொடுக்கிறார்களா, இல்லை ஈரான் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க போகிறார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம் இனி யார் ஜெயிக்க போகிறார்கள் என்று. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.